செய்தியை பார்த்து வருகிறோம். ஹரியானாவின் புதிய முதலமைச்சராக நயாப் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக நயாப் சிங் தேர்வாகி இருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹரியானாவின் புதிய முதல்வராக நயாப் சிங் தேர்வாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? ஹரியானாவினுடைய முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் இன்று காலை தனது பதவியை ராஜினாமா செய்தார். அது மட்டுமில்லாமல் அவருடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சேர்ந்து பதவியை ராஜினாமா செய்திருந்தது. இந்த ஆண்டினுடைய இறுதியில் ஹரியானாவிற்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் கட்டாரினுடைய திடீர் இந்த முடிவு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது ஹரியானாவினுடைய முதலமைச்சராக நயாப் சிங் சைனி பாஜக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் இன்று மாலை பொறுப்பேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நயாப் சிங் சைனியை பொறுத்த வரைக்கும் இவர் தற்பொழுது ஹரியானா மாநில பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் குருஷேத்ரா தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராகவும் நயாப் சிங் சைனி தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் ஹரியானாவினுடைய புதிய முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 90 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதில் பாரதிய ஜனதாவிற்கு 41 எம்எல்ஏக்களும் ஜேஜிபி கட்சிக்கு 10 எம்எல்ஏக்களும் இருக்கின்றனர். அவர்களுடன் இணைந்துதான் பாரதிய ஜனதா தற்பொழுது ஆட்சி நடத்தி வந்தது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு காரணமாக, ஒரு மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு காரணமாக துஷ்யந்த் சௌதாலாவினுடைய அந்த ஜேஜே கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாகவும் 2 கட்சிக்கிடையே பிரிவு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தது. பெரும்பான்மைக்கு மொத்தம் 45 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதாவிற்கு 41 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே சுயேட்சைகளினுடைய ஆதரவை பெற்று பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறது. அதற்காக தான் தற்பொழுது புதிய முதலமைச்சரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.